சரி வாங்க முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போங்க இந்த கை உடஞ்சிருக்கோல என்ன உடஞ்சிருக்கு இந்த ஒரு வீடியோ தெளிவா இதை எடுங்க. இந்த வீக்கத்தை எடுங்க தெளிவா. கொஞ்சம் வலி விட்டு எடுங்க. இந்த வீக்கத்துல எடுங்க. இந்த கை இந்த தெளிவா எடுங்க. கை உடைஞ்சிருக்கு. கொஞ்சம் இந்த கையில இருக்கு. கூட்டுவோம். எதுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டு வாங்க. அப்படியே வீடியோ நான் ஜிஹெச் போயிருமே. நான் எடுத்தாச்சு. ஐயோ கை உடைஞ்சிருக்கு. அப்புறம் பாத்துக்கிறோம். ஒரு ஓபி சீட் வாங்கி ஒரு கம்ப்ளைண்ட் சுப்ரீம் கோர்ட்ல எழுதி கொடுத்த அப்ளிகேஷன் அவரு எனக்கு எந்த வெயிலும் நீ தைரியம் போன்ட்டாரு. அவங்க என்ன சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. போடுங்கண்ணே ஒரு நிமிஷம். இந்த பாட்டி வந்துட்டு அப்போ ஒரு பிரச்சனை வந்தாங்க. அந்த பிரச்சனையே வச்சு அதுக்கடையில வந்துட்டு நீ வந்துட்டு பிஜேபி எதுக்கு வளர்க்குற, RSS எதுக்கு வளர்க்குறான்ட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்கன்ட்டு அதுக்கு தான் நான் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு டவுசரை கழட்டிட்டு குஞ்சில் கண்ணில் மூத்தத்தெல்லாம் தண்ணி ஆட்டேன். அதுக்கு எல்லாமே வந்து எல்லா பேரும் எழுதி கொடுத்துட்டேன். எல்லாமே தண்ணியா இல்லாட ஓப்பன் பண்ணிட்டு மூத்தத்தை வாயில் ஊற்றி விட்டாங்க. அப்புறமே வாயும் கையும் பிடிச்சிக்கிட்டு மூத்தத்தை பூரா பிஜேபி வந்தானே. நாங்கள் யாரும் தெரிய மாட்டேன். ஷாஜகான் மைதீன்றா தெரியமாட்டான்ட்டு உலகநாதன் இப்படி 10 போலீஸ் தூக்கி போட்டு கை வச்சு அடித்து நீ பார்த்து நீ எப்படி வளர்ப்பேன் நீ பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடித்து மூத்தரை தண்ணி காட்டு. காலையில் சாப்பிடல. அந்த மெடிக்கல் செக்கப் படித்தோடனே இப்போ என் உடலுக்குள்ள மூத்திரமாக இருக்காங்க. மூத்திரம் பூரா மூத்திரமாக ஃபுல்லாக தண்ணி ஆட்டதுக்கு அவன் தண்ணி ஆடா தவறான வார்த்தையை சொல்லி ஜிப் ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தனும் அடித்தான். 10 பேர் மூத்திரத்தை வாய்க்குள்ள அந்த மூத்திரம் என் வாய்க்குள்ள. அப்புறம் வந்துட்டு பணத்தை வந்துட்டு 75,000 ரூபா பணம் பாக்கெட்டில் வச்சுருந்தேன். 75,000 ஐநூறு ஒரு பாட்டி குறுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதை எடுத்துகிட்டு பிறகு 3,000 ரூபா கையில் இருந்துச்சு. பர்ஸு எல்லாம் வச்சுருந்தேன். அப்போ லாஸ்ட்டில் வந்து போய் என் பேண்ட்டில் உரிய முண்டத்தோடு வச்சு தான் அடித்தாங்க. வச்சுட்டு அங்கே அடித்தாங்க. ஒரு ஊருக்கு கண்ணை கட்டிட்டு என்னை கையை வந்து கண்ணை கட்டிட்டு பின்னாடி 2 கையும் கட்டிட்டு எங்கே அடித்தேன்னு தெரியல என்னைய போட்டு அடித்தாங்க. அங்கே அதுக்கப்புறம் அங்கே இல்லாமல் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. வீட்டில் வச்சு அடித்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கம்பம் சவுத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து 10 பேரும் எல்லாமே என்ன எப்படி செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு குச்சி எடுத்துகிட்டு குண்டியில் ஒரு ஆட்டி விட்டாங்க. என்னுடைய பின்னாடி உறுப்பில் இருந்து குச்சி உள்ள சொருகி பார்த்தீங்களா பிஜேபின்ட்டுக்காரன் நீ எப்படியா வளர்ப்பேன் போலீஸ் அடி பார்த்தீங்கள நீ வேலை பார்ப்பான் நீ உனக்கு இதாண்ட பாடம்னு சொல்லி பிஜேபிக்காரர் எப்படியா இருப்பீங்கன்ட்டு இது உன்னைய பார்த்தாண்ட எல்லாம் திருந்து வாங்கிடுன்னு சொல்லி இதை சொல்லி அடித்தான். சாட்சிக்கு ஒரு பையன் இருக்கான் என் கூட. அவன் பார்த்துட்டே இருந்தான். இன்னொரு பையன் கூட இருந்தவன். அதான் இது விஷயமா நான் போயிட்டு ஜேஎம்கிட்ட போனோம். இதெல்லாம் ஜேஎம்கிட்ட போனதுனால வந்து என்னுடைய கேட்டார் ஸ்டேட்மெண்ட் கேட்டார். அவங்ககிட்ட எந்த இதுவும் இல்லை. இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ மதுரைக்கு போறியா பாளையத்துக்கு போகிறேன்னு சொல்லிச்சு. நான் ப்ராப்பராக வந்துட்டு எழுதி அவர்கிட்ட சொன்னேன். இந்த டாக்டரும் இந்த இவங்க எல்லாமே அவர் போட்டார். எல்லாம் ரெக்கார்டு வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டெல்லிக்கு அனுப்புகிறாரு. இவங்கெல்லாம் இது பண்ணி தம்பி நீ வீட்டுக்கு போப்போம் மழை மிஸ்டேக்கில் போப்பான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போக சொல்லிட்டார் வீட்டுக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் மஜ்து ரேட்டு பண்ண மாட்டேன்.